பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், நீர் வந்த ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்த எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். எங்களோடு நீர் பேசும். உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து அதற்கேற்றபடி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் முடிவுகளே. ஆமேன். ஆமேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரு, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கினே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரு, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கினே. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கையதில் நீரே போதும். எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார். பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும். வேறே வேண்டும் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக விட்டிட மாட்டேன். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜடாமோகமே, என்மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார். நீர்மேல் மோதும் குமிழி போல் மின்னும் ஜடாமோகமே, பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கை அதில் நீரே போதும். வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். முறையாக வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். 19வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். நாம் நின்ற வண்ணமாகவே சற்று நேரம்
கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்திலும் திரும்பவும் ஒரு விசை தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாளெல்லாம் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். எவ்வளோ பயங்கரமான வெயில் காலத்தில் நாம் இருக்கிறோம். வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா 50 டிகிரி 53 டிகிரி என்று வெயில் அதிகமாகி இருக்கிறது. ஒரே நாளில் 15 பேர் 20 பேர் மரித்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் நமக்கு கிருபையை தந்து நம்மை பாதுகாத்து எந்த சேதமும் நம்மை அணுகாதபடி ஆண்டவர் நமக்கு ஜீவனை சுகத்தை பலத்தை தந்து நடத்தி வருகிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீர் தந்த ஜீவனுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீர் தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நீர் தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சமாதானத்துக்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா மேன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக நம்மை அவர் நினைத்து நம்மை விசாரித்து நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகா பெரிய தேவனாய் இருந்தோம். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல நம்மை உயர்த்துகிறவர் அவர்தான், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்மை நம்புகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. அவரை நம்புகிறோம், அவரை விசுவாசித்து நிற்கிறோம். யாரெல்லாம் அவரை சார்ந்து அவரை விசுவாசித்து நிற்கிறார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு திறந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை திறந்து ஊற்றுவோம். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லைப்பா. நீர்தான் எனக்கு நன்மை செய்கிற தேவன், நீர்தான் எனக்கு உதவி செய்கிறவர், நீர்தான் எனக்கு ஒத்தாசை தருகிறவர், நீர்தான் என்னுடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய இயலாமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோம். என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது சுவாமி, நீர் எல்லாம் செய்ய வல்லவர். நான் உம்முடைய கரத்தில் களிமண்ணா இருக்கிறப்பா, நீர் என்னுடைய குயவனா இருக்கிறீர். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, நீர் குயவனா இருக்கிறீர். என்னை உமக்கு உகந்த பாத்திரமாக வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பலவானா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்களாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ஆண்டவர். உம்முடைய பலத்தினால எங்களை இடைகட்டுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மால ஒன்றும் செய்ய முடியாது, அவரை அல்லாமல் நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் எல்லாவற்றையும் செய்கிற பலன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பலவீனங்களா இருந்தாலும் பவுல் சொல்லுகிறது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் செய்வதற்கு பலன் தருகிற கர்த்தர், எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன், நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை திறந்தர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது சுவாமி. ஹல்லேலூயா, லூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லைப்பா, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே,
மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே. வஸ்திரத்தை தொட்டாலே வல்லமை புறப்பட்டதே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே. எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு ஊமையன் பேசினானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உரைத்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
உம்மைத்தான். அல்லேலூயா. அப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய அற்புதங்களை நீர் எங்களுடைய வாழ்க்கையில நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. 100க்கு 100 உம்மை நம்பி வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நம்பிக்கை, அவர் மேல வைத்த நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி நிற்கிறோம்ப்பா. உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேற ஒருத்தரும் இல்லை. எங்களுடைய நம்பிக்கை நீர்தான், எங்களுடைய அடைக்கலம் நீர்தான், எங்களுடைய புகலிடம் நீர்தான், எங்களுடைய பாதுகாப்பு நீர்தான் அப்பா. எங்களுக்கு நன்மை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. உண்மையல்லாமல் எங்களுக்கு யார் நன்மை செய்யக்கூடும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த மாலை நேரத்தில் சற்று நேரம் நான் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். லூக்கா 12ஆம் அதிகாரம். அதில் 16வது வசனத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். அதை நாம் தியானிக்க போகிறோம் 20வது வசனம் வரைக்கும். இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு அருமையான சம்பவம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை அங்கே அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். பணக்கார மனிதனை குறித்து ஆண்டவர் அங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். அந்த மனிதன் என்ன செய்தானா, வேதம் சொல்லுகிறது, அவன் விளைச்சல், நிறைய விளைச்சலை அவனுடைய நிலத்தில் விளைந்தது. அதை அவன் என்ன செய்கிறான், கொண்டு வந்து தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே என்று சொல்லி வருத்தப்பட்டான். அப்புறம் அவன் தன் களஞ்சியங்களை எல்லாம் இடித்து பெரிதாக கட்டி, எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன் என்று அவன் தன் மனதிலே சொல்லி கொண்டான். அதே போல் அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து, உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று தன் ஆத்துமாவிடத்திலே அவன் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லும்போது, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அருமையானவர்களே, இந்த சம்பவத்தில் இருந்து தான் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய பணக்காரனை நமக்கு முன்பாக வைக்கிறார். அந்த மனிதன் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றவன். அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்து வந்தது என்று வேதம் சொல்லுது. அப்போ அவனுடைய ஆசீர்வாதத்தில் குறை இல்லை. அவனுடைய உழைப்புக்கு மிஞ்சின பலனை பெற்ற ஒரு மனிதனாக வேதம் அவனை காண்பிக்கிறது. அவன் கொண்டு வந்து அவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்க நினைத்த பொழுது அவனுடைய களஞ்சியமே பற்றாத அளவிற்கு அவனுக்கு வந்த விளைச்சல் அதிகமாக இருந்தது. அவ்வளவு அதிகமான ஒரு விளைச்சலை அவன் பெற்று கொண்டு வந்த பொழுது அவன் தன்னுடைய மனதிலே இப்படி சொல்கிறான், என்னுடைய களஞ்சியத்தை பெரிதாக கட்டி எனக்கு உண்டானதெல்லாம் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இந்த மனிதனை நம்ம என்ன சொல்லி கூப்பிடுவோன்னா, பெரிய பாக்கியவான், ஆசீர்வாதமான மனுஷன், குறையில்லாத மனுஷன் அப்படி அவனை நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் அவனை எப்படி பார்க்குறாரு தெரியுங்களா? மதிகேடனே அப்படின்னு பார்க்குறார். மதிகேடனே அப்படின்னா நம்ம ஸ்டைலில் சொல்ல போனால் முட்டாள் அப்படின்றார், பைத்தியக்காரனே அப்படின்றார். அப்போது இன்றைக்கு நாம் தியானிக்கிற இந்த தியானத்தினுடைய தலைப்பு என்னன்னா, யார் பைத்தியக்காரன் அல்லது யார் மதிகேடன் என்பதை நாம் இந்த பகுதியிலே சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, இந்த மனிதனை குறித்து முதல்ல பார்த்தீங்கன்னா, அவன் தன்னுடைய பொருள்களை சேர்க்க கவலைப்பட்டானே தவிர தன்னுடைய ஜீவனை குறித்து அவனுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வைத்திருக்கிறார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் மார்க் 8:36 சொல்லுகிறார்.
தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்களை சேர்க்க நினைத்தான். அவன் நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். 17வது வசனம் சொல்லுது, இடமில்லையே என்று சொல்றான். அப்போ அவனுக்கு நிறைவான நன்மைகள் இருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில ஜீவனை குறித்த கவலை இல்லாமல் போய்விட்டது. லூக்காவின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமை சொல்வதற்கு முன்பாக ஒரு எச்சரிப்பை நமக்கு வைக்கிறார். என்ன சொல்றார் பாருங்க, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்கிறார். எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இன்னைக்கு அருமையானவர்களே, உலக மனிதர்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கண்கூடாய் பார்க்கிற காரியம் என்னன்னா, ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அதே போல தொழிலதிபர்கள் சம்பாதிக்கிறாங்க. சாதாரண மனிதர்கள் தங்களால் முடிந்த வரைக்கும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், நிறைய சேர்க்கணும், 4 வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், இப்படித்தான் யோசிக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய முடிவு என்ன? எனக்கு ஒரு 100 கோடி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த 100 கோடியை வச்சுட்டு நான் என்ன சாதிக்க போகிறேன்? திடீர்னு ஒரு நாள் என்னுடைய ஜீவன் போனால் அந்த 100 கோடி எங்கே போகுது? யார் எடுத்து அனுபவிக்கிறாங்க? அது என்ன பண்ணுறாங்க? நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா, கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்களா, அல்லது அது சேமிக்கப்பட்டு இருக்கிறதா, செலவழிக்கப்பட்டு விட்டதா? ஒன்றுமே அது பற்றி தெரியாது. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்ன, எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று ஆண்டவர் சொல்றார். உன்னுடைய வாழ்க்கை அது அல்ல. அப்போ இன்னைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த இந்த ஐஸ்வர்யவான் பணக்காரனை குறித்து ஆண்டவர் சொல்லி தருகிற ஒரு காரியம் என்னவென்றால், என்னதான் உனக்கு ஆஸ்தி இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் வேணும். அது என்ன தெரியுமா? என்னுடைய ஜீவன் கடவுளுக்குள்ளே காக்கப்பட வேணும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமானால் 39வது 40வது வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த ஜீவனை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 39, 40. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. 40வது வசனத்தில் சொல்றார், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்றார். அப்ப இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அப்ப இந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்ட, நித்திய ஜீவன் தருகிற இந்த வேத வாக்கியங்கள் எப்படிப்பட்டதுன்னா, இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள். அப்போ நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமானால், ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நமக்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்னன்னா, வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து இயேசுவை அறிந்து அவரை நாம் நெருங்கி சேர வேணும். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் வர உங்களுக்கு மனமில்லை. இன்னைக்கு அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்களுக்கு வேத வசனம் தெரியல. ஆச்சரியமா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்தில் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். என்ன பேட்டி எடுக்கிறார்? அங்கே வர்றவங்களை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஆமா நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் அவர் சிரிச்சுக்கிட்டே, சரி ரொம்ப சந்தோஷம், பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லுங்கன்றார். பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லுங்க அப்படின்னா, அவர் ஒரு 10 பேர்கிட்ட கேட்டார். 10 பேர்ல ஒருத்தருமே வசனத்தை சொல்லலை. ஆனால் அவங்க பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்க. அப்போ இன்னைக்கு உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? உலகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி ஓடுகிறது, பொருளாசையில நிறைந்திருக்கிறது. இன்னும் 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 நான் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் உனக்கு ஜீவனாய் இருக்காது. அந்த ஜீவன் எங்க இருக்கிறது? வேத வாக்கியங்களில் இருக்கிறது. அந்த வேத வாக்கியங்கள் இயேசுவை நமக்கு காண்பிக்கிறது. அப்ப இயேசுவினிடத்துல போக வேண்டுமானால் வேத வசனங்களை நாம் இன்னும் அதிகமாய் வாசிக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் தரணும். இந்த வேத வசனம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறதோ
அந்த அளவிற்கு நாம் கிறிஸ்துவை நெருங்கி சேர முடியும். இதுதான் வேதம் நமக்கு தருகிற ஒரு பெரிய பாக்கியம். எபிரேயரின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த எபிரேய ஆக்கியோன் உங்களுக்கு எனக்கு ஒரு கவலையை குறித்து சொல்றார் இல்லையா? என்ன கவலை பாருங்க, எபிரேயர் 2:4, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இங்கே ஒரு பெரிய கேள்வி ஒன்று நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் ஆண்டவர் என்ன பண்றார்? தம்முடைய சித்தத்தை பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சியாக கொடுத்ததுமாயிருக்கிற பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறது. இன்றைக்கு நிறைய நேரங்களில் இலவசமாக வாங்கிறதுக்கு மரியாதை கிடையாது இல்லையா? ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு போகும்போது இந்த யோவான் புஸ்தகம் கொடுப்பாங்க இல்லை, சின்ன புஸ்தகம். அதுக்கு நாங்கள் பைபிள் காலேஜில் படிக்கும்போது 20 காசு. அந்த 20 காசை வச்சுக்கிட்டு ஒன்றும் பெருசாக சாதிக்க போகிறது இல்லை இல்லையா? ஆனால் அதை கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? நீ இத்தனை புக்கு வாங்கிட்டு போகிற, இத்தனை 20, அதாவது 20 காசு கணக்கு போட்டு இந்த காசை திங்கக்கிழமை கட்டிடணும். ஒரு நாள் வேடிக்கையாக ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஏங்க இந்த புக்கு 20 காசுக்கு விற்று நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், 20 காசுக்கு விற்கிறது பெருசு இல்லை தம்பி, 20 காசு கொடுத்து வாங்குறாங்க பாரு, அவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 பக்கமாவது படிப்பாங்க. 20 காசு கொடுத்து வாங்கணுமே, அது என்ன, அது எதுக்காக நம்மக்கிட்ட 20 காசுக்கு விற்றாங்க அப்படின்னு அதை கொஞ்சமாவது வாசிப்பான், அதுக்காக தான் அப்படின்னார். அப்போது இலவசமாய் பெற்ற ஒரு பெரிய ரட்சிப்பு நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம ஒன்றும் பணம் செலவு பண்ணல, நம்ம எங்கேயும் போய் அழகு குத்திட்டு தெரியல, நம்ம எங்கேயும் போய் கல்லை கட்டிய வணங்கிட்டு இல்லை. அந்த உயிருள்ள ஆண்டவரை வணங்கி அவர் நமக்கு தருகிற இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பொருள் மேல கண் வைத்து பொருளாசையில விழுந்து போய் ஆண்டவரை நெருங்கி சேர்வதை விட்டு அவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யவான கூப்பிட்டது போல நம்மளை கூப்பிட்டார்னா எப்படி இருக்கும்? முட்டாள், மதிகேடனே என்று நம்மை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பொருள் சேர்ப்பது நல்லது தான், ஆனால் அதை விட ஜீவனை தேடுவது மிக முக்கியமானது. ரெண்டாவது, இந்த மனிதனிடத்தில் காணப்பட்ட ஒரு குறைச்சல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 12:19. இவர் பாருங்க அடுத்தது சொல்றாரு, நிறைய அந்த களஞ்சியத்தை பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருள்களையும் அதிலே சேர்த்து வைத்து, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இப்ப தன் ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, தான் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த தானியங்களை விட இந்த வருஷம் நிறைய விளைஞ்சு வந்துருச்சு, அதை வைப்பதற்கு எனக்கு இடம் இல்லை. ஆகவே இதை இடித்து பெரிதாய் கட்டி எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்த பிறகு சந்தோஷமா அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ என்ன பண்ணு? இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு. ஆத்துமாவை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ண? ரெஸ்ட் எடுத்துக்க. நீ சம்பாதிச்சிட்ட, பெரிய இந்த என்ன களஞ்சியத்தை கட்டிட்ட, எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்து வச்சுட்ட. இப்ப நீ என்ன பண்ணும்? வேற ஒன்றும் பண்ணாத, நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு, சந்தோஷமாயிரு. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டாவது இந்த மனிதனிடத்துல, மதிகேடன் என்று சொல்லப்பட்ட இந்த மனிதனிடத்துல காணப்பட்ட ரெண்டாவது குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்த ஆசீர்வாதங்களை குறித்து
அவன் சந்தோஷப்பட்டான். ஆனா ஆசீர்வாதத்தை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்து போனான் இல்லையா? இதுதான் நான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம மக்களிடத்துல காணப்படுகிற 2வது குறை. என்ன குறை? நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், எனக்கு வந்த பலன் அப்படின்னு அதுல பெருமைப்படுவார். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நம்முடைய பிரயாசமா இருந்தாலும் நமக்கு அதற்கான பலனை கொடுத்தவர் கர்த்தர். அதை ஒரு நாள் நாம் மறந்து போயிடக்கூடாது. நம்ம எப்பெல்லாம் நன்மைகளை பெறுகிறோமோ அப்போ நம்ம சந்தோஷப்படுறதுக்கு முன்னால நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவரே, இந்த நன்மையை எனக்கு தந்தீரே, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்ல தெரியணும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இந்த பணக்காரனை போல நம்ம என்ன பண்றோம்? புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று நாம் நினைக்கிறோமே தவிர இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணமான ஆண்டவரை நாம் மறந்து போகிறோம். ரோமரின் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 14ஆம் அதிகாரம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. புசித்து குடிக்கிறது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. சரிங்களா? சாப்பாடும் நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறதுல பெருமை இல்லை. அதை விட மேலானது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகத்துல சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர் சொல்றார், தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நீர் என் இருதயத்திலே தந்தீர் என்று சொல்லுகிறார். தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். அல்லேலூயா. நமக்கு 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியா இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க. காரணம் என்னன்னா, வாங்கின சம்பளத்துக்கு என்னென்ன பொருள் வாங்கணுமோ எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க, குறை இல்லை. அப்போ மகிழ்வோம் மகிழ்வோம் பாட்டு தான் வரும். ஆனால் இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு அப்படியே மாறிடும். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, ஏன்னா பணம் குறைஞ்சி போச்சு, பொருள் குறைஞ்சி போச்சு, தேவைகள் அதிகமாகிறது இல்லையா? அப்போ அங்க அந்த சந்தோஷம் 15ஆம் தேதிக்கு பிறகு என்ன ஆயிடுது? குறைஞ்சி போகுது. ஆனா இங்க சங்கீதக்காரன் சொல்றான், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர். அடுத்த வசனம் சொல்றார், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. தேவைகளை நினைச்சா தூக்கம் வருமா? வராது. ஐயோ இது இல்லையே இது இல்லையே. அதுவும் சகோதரிகள் இன்னும் விசேஷம். என்னதான் இருந்தாலும் அந்த நைட்டு படுக்க போகும்போது நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சாங்கன்னா தூக்கமே வராது. ஒரு சிலர் நடுராத்திரியில் யோசிப்பாங்க, இல்லை காலையில் என்ன வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு என்ன டிஃபன் கொடுக்கணும், மத்தியானம் என்ன பண்ணுறது, இதுதான் இந்த பொருள் இருக்குது, இல்லை வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் எனக்கு தெரியும், இந்த பொருள் இருக்குது, இதுக்கு என்ன செய்யலாம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் தெளிவாக படுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறா, எனக்கு ஒன்றுமே இல்லை, தானியமும் இல்லை, திராட்சை ரசமும் இல்லை. அந்த சந்தோஷம் அவங்க நிறைவாக இருக்கிறவர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு அதிக சந்தோஷம் உண்டு. நான் படுத்தேன்னா சுகமாக தூங்குற காரணம் தெரியுமா? அவர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா? எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று வேதம் நமக்கு கற்று தருகிறது. இல்லை, ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எப்போதும் எல்லாவற்றுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது இல்லையா? சங்கீதக்காரன் சொல்லும்போது 116ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்க என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சாரி, 116:12, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவே. அவருக்கு நான் என்ன செலுத்த முடியும்? அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக. ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்த
எல்லா உதவிகளுக்காகவும் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அந்த நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்க மாட்டேங்குது. காலையில எழுந்துச்சா என்னமோ நானே எழுந்திரிச்சிட்டேன், எப்போ எழுந்திருக்கிற மாதிரி அப்படின்னு எழுந்திரிச்சிடுறோம். சாயந்தரம் படுக்க போகும்போது இன்னைக்கெல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ பிரயாசம் தெரியுமா, எவ்வளோ ஓடின தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, நான் எழுந்திருக்கும் போது என்னுடைய உறுப்புகள் எல்லாம் செயல்படுது பாருங்க, அதுக்கே நான் நன்றி சொல்லணும். அல்லேலூயா. எவ்வளவு மைன்யூட்டான காரியங்கள் தெரியுமா. ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, ஐயா பயங்கர மயக்கமா இருக்குதுயா, மயக்கமா இருக்கு, நிற்க முடியல. அவங்க டீச்சரு, அந்த அம்மா போர்டில் எழுதும்போது கூட மயக்கம் வருதுயா, என்னன்னு தெரியல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எதுக்கும் டாக்டரை போய் பாருங்கன்னு. அவங்க அங்கே எல்லா டாக்டரையும் பார்த்தாங்க. கடைசியாக இஎன்டிக்கு போனாங்க. அவர் செக் பண்ணிட்டு காதில் இருக்கிற ஒரு நீர் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குதுண்ணா. காதில் நீர் குறைஞ்சிருக்குதா, அது என்னது அப்படின்னா, அந்த டாக்டர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் இருக்குது அந்த நீர், அது ரெண்டு பக்கமும் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நீங்கள் நேராக நிற்க முடியும். அதில் கொஞ்சம் குறைஞ்சி போனாலும் எந்த பக்கம் குறையுதோ அந்த பக்கத்தில் பாதிப்பு வரும். நம்ம பெரியாவுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு முறை அரும்பாக்கத்தில் நான் இருக்கும்போது அவர் வராரு. வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, மயக்கம் அதிகமாக இருக்குதுன்னு டாக்டர்கிட்ட போனேன். அவர் என்னமோ காதில் தண்ணி குறைஞ்சி போச்சுன்றாரு. அதுக்கு மாத்திரை கொடுத்தாரு. மாத்திரை போட்டால் ஃப்ரீயாக அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வரேன்னார். அப்போ எப்படி இருக்குது பாருங்க, இல்லை இதுதான் மனுஷனுடைய நிலை. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த நீர் சரியாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் கிருபை செய்யணும் இல்லையா? ஆண்டவர் கிருபை செய்யணும். நம்ம மூச்சு குழல் இதில் எவ்வளோ அலர்ஜிகள் வருது. அந்த அலர்ஜியில் ஏதோ ஒன்று மாறி போச்சுன்னா ஆள் மொத்தமாகவே காலி. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு நாள் அலர்ஜி வந்துச்சு, சும்மா இல்லாமல் டயர்டாக இருக்குது, சளி பிடிச்சிட்டு இருக்குது. நானே பார்த்து 2 மாத்திரையை எடுத்து போட்டுக்கிட்டேன். மறுநாள் ஆராதனைக்கு போகணும்னு 8 மணிக்கு போட்டேன். 8:30 மணிக்கெல்லாம் ஒரு மாதிரி இந்த உதடெல்லாம் அப்படியே விறுவிறுன்னு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் உதடெல்லாம் நல்லா வீங்கி போச்சு. மூச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது. உடனே ஃபோன் பண்ணி எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரட்டத்தில், நாளைக்கு நீங்கள் ஆராதனையை பார்த்துக்குங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் டாக்டர்கிட்ட போகிறேன்னு கிளம்பி போனேன். போனதும் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நிலையில் வந்திருக்கிறீங்களே, அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அப்சர்வேஷனில் வைக்கணும்னு வச்சுட்டாங்க. எனக்கு அந்த சீரியஸ் ஒன்றும் தெரியல. மறுநாள் டாக்டர் வந்தார், பார்த்தாரு, எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுதியா, நீங்கள் போங்கன்ட்டு அனுப்பிட்டாங்க. சாயந்தரம் போனேன், பிரசங்கம் பண்ணி ஆராதனை நடத்திட்டேன். அதுக்கு பிறகு ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது, நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறது கடவுள் உங்களுக்கு தந்த பிச்சையா? காரணம் என்னென்னா, இந்த மாத்திரை அலர்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த மூச்சு குழல் எப்படி உதடு உங்களுக்கு வீங்குச்சோ அதே போல் மூச்சு குழலும் வீங்கிடும். அது வீங்குச்சுன்னா மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறி செத்து போயிருப்பீங்க. நீங்கள் என்னமோ தெரியல, சரியான நேரத்துக்கு டாக்டர்கிட்ட போயிட்டீங்க, அதனால தப்பிச்சிட்டீங்க. எப்படி இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருக்கும் போது, என் இருதயம் நல்லா வேலை செய்தப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் கிட்னி நல்லா வேலை செய்து உமக்கு ஸ்தோத்திரம், என் லங்ஸ் நல்லா வேலை செய்து உமக்கு ஸ்தோத்திரம், என் கை கால்கள் நல்லா வேலை செய்து உமக்கு ஸ்தோத்திரம், என் கண்ணில் நல்ல பார்வை இருக்குது உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும். அதனால தான் தாவீது சொல்றான், அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஒன்று மாத்திரம்தான் செலுத்த முடியும், என்ன தெரியுமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன், அவரை நான் ஆராதிப்பேன், அவருக்கு நான் நன்றி சொல்வேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த பணக்காரண்டத்தில் ஒரு குறைய பார்க்கிறார், என்ன தெரியுமா? விளைச்சலை கண்டு சந்தோஷப்பட்டவன் அவன் கடவுளுக்கு நன்றி சொல்றதை மறந்துட்டான். மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் எதிர்காலத்தை குறித்த சிந்தை இவனுக்குள்ள இருந்துச்சு. எதிர்காலத்தை குறித்த சிந்தை இருந்துச்சு. அந்த லூக்காவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 19வது வசனத்தை முதல் வார்த்தை என்ன சொல்லு தெரியுமா? என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு, எதிர்கால திட்டம்லாம் போட்டார். இத்தனை வருஷத்துக்கு இந்த விளைச்சல் இருக்கும், நான் சேர்த்து வச்ச பொருட்கள் இத்தனை வருஷம் இருக்கும்,
இல்லையா? நம்ம ஆளுங்க இப்போ சேர்த்து வச்சிருக்கு வருஷங்கள்லாம் இல்லை, தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறான். இத்தனை தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்றான் இல்ல. இப்போ பாருங்க, இந்த மனுஷன் அவன் சொல்றான், அநேக நாட்களுக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆனா இனி அநேக நாட்களுக்கு சேர்த்தவன் நித்தியத்தை குறித்த கவலை இல்லாம வாழ்ந்துட்டான். நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குதுங்க. நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. இதை தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். அவன் சொல்றான், அநேக நாட்களுக்கு சேர்த்து வைத்திருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு இரவு உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால். அப்படின்னா எவ்வளவு பயங்கரமான ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. நமக்கு இன்னைக்கு நைட்டு நிரந்தரம் கிடையாது, நாளைக்கு காலையில நிரந்தரம் கிடையாது. எழுந்திருப்போமா தெரியாது இல்லையா? படுத்தா காலையில எழுந்திருச்சாதான் உண்டு, இல்லைன்னா எல்லாரும் வந்து நமக்காக ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இவ்வளவு நாள் இருப்பேன், இதை செய்வேன், அதை செய்வேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், இந்த பணக்காரனை போல அநேக நாட்கள் அப்படின்னு நம்ம கணக்கு போடுறதை விட்டுட்டு, ஆண்டவரே இந்த வாழ்க்கை இன்னைக்கு முடிஞ்சாலும் உம்முடைய நித்திய வாழ்க்கை நான் பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்தோன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக நாம் வாழ வேணும். லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கும்போது 34வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லு தெரியுமா? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ என்னுடைய பொக்கிஷம் எங்கே இருக்குது? நான் சேர்த்து வச்ச பணத்தை பொருளையும் பார்த்து கொண்டே வாழ்வேனானால் என் இருதயம் மேலே பார்க்காது. எதை பார்த்துட்டு இருக்கோம்? பூமியை பார்த்துட்டு இருக்கோம் இல்ல. அடிக்கடி சொல்லுவேன், பன்றி போல வாழ்கிற காலமெல்லாம் பூமியை பார்த்து நடந்துட்டு கடைசியா ஒரு அடி தலை மேல அடிச்சு 4 காலையும் ஒன்னா கட்டி அந்த கொம்பை நடுவில் விட்டு அப்படி தூக்குவாங்க பாருங்க. அப்போ இது வானத்தை பார்க்குமா, ஆஹா இவ்வளோ அழகான வானத்தை இவ்வளோ நாள் நான் பார்க்காம போயிட்டேனேன்னு சொல்லுமா பன்றி. அப்படிதான் நிறைய நேரங்களில் நம்ம உலகத்தையே பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற அந்த மேலானவைகளை தேடுங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த திட்டங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் அதை விட முக்கியமானது நித்திய வாழ்க்கையை குறித்த ஒரு திட்டம் நமக்கு வேணும். மத்தேயின் சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு வாலிபனை, ஒரு பெரிய பணக்காரனை வேதம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவரிடத்தில் வர்றான். ஆண்டவரிடத்தில் வந்து அவரிடத்தில் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஆமாம் அதை தொடர்ந்து வாசிப்போமானால், எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்றார். இத வார்த்தையை கேட்ட உடனே 21, 22வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது அங்க சொல்றாரு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் என்ன செய்தானாம்? துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்திலும் ஒரு தோல்வி இருந்தது. அது எங்க தெரியுமா? இந்த பணக்காரங்கிட்ட தான். அவர் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணார், கேட்டவங்கெல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா இங்க ஒருத்தனை பார்க்கிறோம், அவனுக்கு மிகுந்த ஆஸ்தி இருந்ததுனால அவன் இருதயம் எங்க இருக்குது? அந்த ஆஸ்தி மேலதான் இருக்குது. நித்திய ஜீவன் வேணும்னு விரும்பினான், நல்லது, சந்தோஷம். ஏசாமி அவனுக்கு அதுக்கான வழிகள் எல்லாம் சொன்னாரு. எல்லாத்தையும் கேட்டவன் ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. வேதம் சொல்கிறது, காரணம் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு அருமையானவர்களே, ஆஸ்தி சம்பாத்தியங்கள் பல நேரங்களில் நம்மளை இந்த உலகத்தில் இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது. ஐயா, ஒரு வயசான ஒருத்தர் செத்துருவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சர்ச்சில் இருந்து பெண்கள் போனாங்க, ஆண்கள் போனாங்க, வாலிபர்கள் ஐக்கியத்திலிருந்து போனாங்க. எல்லாரும் போய் தாத்தாவை பார்த்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. சரி இன்னைக்கு நைட்டு போயிடுவார் அப்படின்னு பார்த்தா
மறுநாள் காலையிலையும் இழுத்துன்னு பறிச்சுன்னு இருக்கிறார். திரும்பவும் தாய்மார்கள் போனாங்க, ஆண்கள் போனாங்க, பாஸ்டர் போனார், வாலிபர்கள் போனாங்க. அந்த நேரத்தில் நானும் போனேன். இப்போது ஊர்லேருந்து வர்றவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் தாத்தா மாத்திரம் போகலை. தாத்தா இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு பால் ஊற்றுறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, எல்லாம் ஊற்றுறாங்க. அது பாட்டுன்னு குடிச்சிட்டு உட்காந்துன்னு அப்படியே படுத்துன்னு இருக்கு, போக மாட்டேங்குது. கடைசியாக ஒருத்தர் சொன்னார், யோ அந்த ஆள் வாழ்நாள் பூரா பணத்தை சம்பாதிச்சவன்யா, அவனுக்கு அந்த காசை கொஞ்சம் தரையில் உரைச்சி அந்த மண்ணை தண்ணியில் கலந்து கொடுங்க. நான் எனக்கு பெரிய ஆச்சரியம், இது என்னடா இது புது கதையாக இருக்குது, இப்படி செஞ்சால் நடக்குமா அப்படின்னு பார்த்தா, அதே மாதிரி காசை கரகரன்னு தேய்ச்சாங்க. ஒரு 20 காசு தேய்ச்சி அந்த 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 மண்ணை எடுத்து தண்ணியில் கலந்து, இவ்வளோ நாளும் பாலும் தண்ணியும் ஊற்றினாலும் போகாது, இந்த மண்ணை ஊற்றின உடனே ஒரு 5 நிமிஷத்தில் அமைதியாயிடுச்சு. நான் கேட்டேன் எப்படி இது அப்படின்னா, அவருக்கு ஊற்றும் போதே சொல்கிறாங்க, எப்பா காசை உரைச்சி ஊற்றுறோம். அவருக்கு பெரிய திருப்தி. என்னது, இவ்வளோ நாள் சம்பாதிச்சோம், போகும்போதும் என்ன தான் சாப்பிட்டு போகிறோம். சரி, அதோட முடிஞ்சுதான்னு பார்த்தா இடுப்பில் ஒரு என்ன பணத்தை கொஞ்சம் கட்டி வச்சுருந்தாங்க. எதுக்கு அப்படின்னா, போகும்போதாவது திருப்தியாக போட்டோமே, கல்லறைக்கு போனால் அதையும் கட்டிட்டு தூக்கி போட்டாங்க. ஏன் சொல்கிறேன், பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவர்கள் இருதயம் இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்குவோம், இந்த பொக்கிஷங்கள் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம வாழறதுக்கு தானே தவிர நம்ம இதுலேயே நிலைத்திருப்பதற்காக அல்ல. இது நிலையான வாழ்க்கை அல்ல. நிலையான வாழ்க்கை ஒன்று நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோவான் 14 சொல்றார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் கட்டுற வீட்டுக்கு நம்ம இவ்வளோ ஆசை வச்சு, இந்த வீடு நான் பார்த்து பார்த்து கட்டினேன், இது இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு நம்ம பெருமைப்பட்டுக்கிறோம். உங்களுக்காக எனக்காக வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டுறார். அல்லேலூயா. இப்போ எனக்காக நான் வீடு கட்டுறதை விட என் பிள்ளைக்காக நான் வீடு கட்டினேன்னு வச்சுங்களேன், இன்னும் கொஞ்சம் யோசிப்பேன். என் பிள்ளைகளுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த பொருள் இங்கே இருக்கணும், இந்த பொருள் இவ்வளோ விலையாக இருக்கணும், இது இவ்வளோ நல்லா இருக்கணும் அப்படின்லாம் பார்த்து கட்டுவேன்ல. 7 நாளில் உலகத்தையே படைச்ச ஒரு இத்தனை ஆண்டுகள் உங்களுக்காக எனக்காக ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டி கொண்டிருப்பாரானால் அது எவ்வளோ மகிமையாக இருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த உலகத்தின் கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு இதையே சதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த பணக்காரனை ஆண்டவர் மதிகேடனே அப்படின்னு கூப்பிட்டதுக்கு காரணம் தெரியுங்களா, அவன் ஆஸ்திகள் மேலே நம்பிக்கை வைத்தானே தவிர நித்திய வாழ்க்கையை அவன் நினைக்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்க எங்க இருக்கிறீங்க, உன்னுடைய ஆத்மா உன்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? நித்திய வாழ்க்கை குறித்து இருக்கிறதா அல்லது எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு அந்த பணக்காரனை பார்த்து, இன்றைக்கு உன் ஜீவன் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதா? இல்லையா? இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பொருளை சேர்க்கிறதுக்கு கவலைப்பட்டாலும் அதை விட மேலாக என் ஜீவனை குறித்த ஒரு கவலை எனக்கு வேணும். 2வது, விளைச்சலுக்காக சந்தோஷப்பட்டாலும் விளைச்சலை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துடக்கூடாது. 3வது, எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவதை விட நித்தியமான வாழ்க்கை குறித்து கவலைப்பட்டு அந்த வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேணும். வேதம் சொல்லுகிறது, இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு வரப்போகிறார். அவர் வருகிற நாளையும் நாழிகையும் ஒருத்தனுக்கும் தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு நைட்டு வந்தாலும் உண்டு, இல்லை பேசிட்டு அப்படி வெளியே போனீங்க, போகும்போதே பப்பரப்பான்னு ஒரு எக்கால சத்தம் கேட்குது, வானத்தை அண்ணாந்து பார்த்தா தேவதூதர்களோடு ஆண்டவர் வர்றதை பார்ப்போம். ஆனால் போவோமா அப்படின்றத ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுப்பிக் கொள்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் புத்தி உள்ளவர்களாக நடப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரிடத்துல சேருங்கள், அவருக்கு நன்றி சொல்லுங்கள், நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் நம்மை அதற்கு ஏற்றபடி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பொருளை சேர்க்க கவலைப்படுகிறோம். ஆனால்
எங்களுடைய ஜீவனை குறித்த கவலை எங்களுக்குள்ள இல்லாமல் போய்விடுகிறதப்பா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது போல நித்திய ஜீவனை தருவது உம்முடைய வேத வாக்கியங்கள். அந்த வேத வாக்கியங்கள் தான் இயேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே ஜீவனை பற்றி கொள்ள இயேசுனிடத்துல நாங்கள் நெருங்கி வர வேணும் சார். எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதே போல எங்களுடைய விளைச்சல்களை, எங்களுடைய பலனை பார்த்து சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அதே நேரம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல நாங்கள் மறந்து போகிறோம். எங்களை ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களுக்கு நீர் தந்த நன்மைக்கு, நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்கு, நீர் தந்த மேன்மைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்ல மறந்திருப்போமானால் இன்றிலிருந்து எப்போதும் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். அதே போல எதிர்காலத்தை குறித்து நாங்கள் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இவ்வளவு காலம் இருக்கணும் என்றெல்லாம் யோசிப்பதை விட்டு நித்தியமான ஒரு வாழ்க்கை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படி நான் சுதந்தரிக்க போகிறேன் என்கிற ஒரு கவலையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி. இந்த உலகத்தில் நாங்கள் கண்களை மூடும் பொழுது அந்த பரம ராஜ்யத்தில் கண்களை திறக்கிற அந்த பாக்கியம் எங்களுக்கு வேணும்ப்பா. ஏதோ கடமைக்காக வாழ்ந்தோம், வாழ்ந்து மரித்தோம், எங்களுடைய நன்மையை நாங்கள் அனுபவித்தோம், இந்த உலகத்தோடு எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று இல்லாதபடி அந்த நித்திய வாழ்க்கைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். எங்களை பார்த்து நீர் மதிகேடனே என்று சொல்லாதபடி, ஆண்டவரே புத்தியுள்ள மனிதன் என்று சொல்லத்தக்கதாக, புத்தியுள்ள மனுஷி என்று சொல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை நீர் மாற்றி அமைக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.